வீடியோ தான் நம்ம ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது லைஃப் அப்படிதான். ஒருத்தவங்க பேசுற கருத்துங்கிறப்போ ஒரு டயலாக் வந்து ஒரு ஓவர்லாப் ஆகணும். நீங்க ஒரு ரியல் டைம் சினிமா எடுக்கிறீங்கனாலே அவன் நிறைய இடத்துல அவன் சென்டென்ஸை முடிக்காம கட் பண்ணி நீங்க பேசினாதான் எனக்கு அது ரியாலிட்டியா இருக்கும். இது வந்து டிராமா மாதிரி வாருங்கள் மன்னா நீங்க வந்து விடுங்க அப்படின்னா கண்டே சீதை அப்படிங்கிற மாதிரி டைலாக் பேசி முடிச்சு ஃபுல் ஸ்டாப் வச்சு அவங்க எடுத்து ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கு. இதுல என்ன ரியாலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, நம்மளோட தமிழ் சினிமாவில் வந்து பெரிய பெரிய டைரக்டர்கள் இருந்திருக்காங்க. பாலுமகேந்திரா, மணிவண்ணன், பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாக்யராஜ், அதாவது நிறையா இருக்காங்க. நம்ம யோசித்தோம்னா ஏகப்பட்டது போகும். ஸோ அந்த மாதிரி இருந்த பெரிய ஆட்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுக்க முடியாமல் எடுக்க தெரியாமல் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போது அவங்க கொடுக்க ஆரம்பித்தது என்ன, கொடுக்க ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா, மக்கள் வந்து ஆமாம் அவங்க கொண்டாடணும். ஒரு இசையாக இருக்கட்டும், ஒரு நடனமாக இருக்கட்டும், ஒரு ஒரு ரசனையை வந்து என்ன தேவையோ அதை எடுத்து கொடுக்க முடிஞ்சது அவங்களால.